ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்றைக்கி சிக்கன் ட்ரை ஃப்ரை எப்படி நம்ம நல்ல டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு மிளகு வந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கறிக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். மிளகு சீரகத்தூள்லாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கியிருக்கேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் இந்த அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பெப்பர் ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு 10 அல்லது 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு, சிக்கன் வேகிறதுக்கு. அது அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கறி வந்து இப்போ ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம்.
அடுத்த 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ கறி நல்லா ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரகத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பெப்பர் சிக்கன் ட்ரை ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு ரசம் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ரசமும் நான் வச்சுருக்கேன். ரசத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம ரசமும் ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு கடுகு, வெந்தயம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை அதில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு சூடான சாதமும் தக்காளி ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் ட்ரை ஃப்ரை வச்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அடுத்து ஒரு நல்ல லிஸ்ட்டில் மீட் பண்ணலாம். பை.